வெரி அஃபோர்டபுளா லைக் மினிமம் 100ல இருந்து மேக்ஸிமம் 300க்குள்ள தான் இதுல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 இயர் அண்ட் 1 மந்த் ஆச்சு நாங்க இங்க வந்து. ஸோ அப்படியே தான் இருக்கு. கீழேயும் சரி மேலேயும் நம்ம வந்து வச்சுக்கலாம். 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த எக் பாய்லர் வந்து ஒண்ணுமே ஆகல. நான் இதெல்லாம் வந்து மீஷோல எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தோம்னா டிமார்ட்ல வாங்கினேன். இந்த 3 கண்டெய்னர்ஸ் தவிர வந்து இந்த 3மே நான் ஆன்ல தான் வாங்கினேன். இதான் எதுவுமே இங்க இந்த மாதிரி நகராது கட் பண்ற போது ரொம்ப ஈஸி டு யூஸா இருக்கும். ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிச்சன் டூர் அதான் பார்க்க போறோம். நம்மளோட கிச்சன் டூரை பார்க்க போறோம். ஸோ இந்த குட்டி கிச்சனை எப்படிலாம் நான் ஆர்கனைஸ் பண்ணேன் அண்ட் அதுவும் வெரி அஃபோர்டபுளா லைக் மினிமம் 100ல இருந்து மேக்ஸிமம் 300க்குள்ள தான் இதுல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். அண்ட் வெரி வெரி அஃபோர்டபுள், லைக் அதர் இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி இல்லாம நம்ம வந்து எல்லாருனாலையும் இந்த மாதிரி வாங்கி ஆர்கனைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நான் ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்கம். ஓகே, ஸோ என்னோட கிச்சன் வந்து நான் நிறையலாம் வந்து இப்போ ஒதுக்க வைக்கல வீடியோக்காக. இப்படிதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இதாகவுமே இருக்கும், ரொம்ப மெஸ்ஸியாகவும் இருக்கும். பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் 1 இயரா நான் இந்த கிச்சனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணனால நான் வந்து நிறைய பிளேசஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணி ஒன்னொன்னா ஆர்கனைஸ் பண்ணனால இது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரியே செட் ஆயிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இங்க வந்தோடனே நான் வந்து லைக் மார்னிங் எழுந்திரிச்சோடனே நான் காஃபி ஆர் டீ வந்து நான் போடுவேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனா லைக் இந்த மாதிரி டீப் இன்சைட் இருக்கிறதுலாம் நான் உள்ள கை விட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ரோலிங் ட்ரே அலாங் வித் தட் இந்த இந்த கண்டெய்னர்ஸ், எஸ், டீ காஃபி சுகர் கண்டெய்னர்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுவுமே நான் ரொம்ப 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 தேடி வாங்கினேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 500 சம்திங் வந்தது. நான் ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். ஸோ அண்ட் அதுக்கு பேர் பண்ற மாதிரி நான் சேம் கலர்லுமே வாங்கியிருக்கேன். இதுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு 150 சம்திங் தான், 100 தான் வந்துச்சு இந்த ரோலிங் ட்ரே. அண்ட் நம்ம நிறைய இதுல பார்த்துருப்பீங்க, நீங்க வந்து ஒயிட் கலர்ல பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரைட் டிசைன்ஸா இருக்கு. நான் இதுவுமே நீங்க நல்லா பார்த்தா தெரியும், நான் அவ்வளோலாம் நான் க்ளீன் பண்ணல. ஸோ ஸ்டில் இப்படியே நம்மளுக்கு ஓரளவு மெயின்டைன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எது காஃபி வேணுமா, சுகர் வேணுமா, டீ வேணுமான்றத நம்ம ஜஸ்ட் இப்படி ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் கண்டெய்னர் இஸ் தி மோஸ்ட் பெஸ்ட். ஒன்று கூட ஆகலைங்க, சீரியஸா அப்படியே தான் இருக்கு இந்த கண்டெய்னர். ரொம்ப நாளா நான் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் அண்ட் 1 மந்த் ஆச்சு நாங்கள் இங்கே வந்து. ஸோ அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர் லைக் பெஸ்ட் மஸ்ட் ட்ரை அப்படின்றது தான். அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து இந்த லைக் ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கண்டிப்பாக நாங்கள் டேக் பண்ணியிருப்போம், எவ்ரி ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ். அண்ட் அதோட லிங்க்ஸாக வேணும்னா யூ கேன் கோ தேர், விசிட் த டிஸ்கிரிப்ஷன், யூ கேன் பை தட். ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஃபேபர், இது வந்து லைக் 4 பர்னர், அதுவும் ஃபேபர் தான். அண்ட் சிம்னி, ஃபேபர் சிம்னி வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணாலே நம்மளுக்கு ஆன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஃபேபர் ஷோரூம்ல தான் வாங்கினது. பட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்க வாங்க. ஸோ இங்க வந்தோன்னா வந்து என்னோட ஸ்நாக் யூனிட் இருக்கும். இது வந்து லைக் அதை வந்து இதுல இந்த 3மே வந்து நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா டிமார்ட்ல வாங்கினேன். அண்ட் இந்த கண்ணாடி கண்டெய்னர் வந்து இதுவுமே நான் ஆன்லைன்ல வாங்கினேன். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனுமே வந்து நான் இன்க்ளூட் பண்றேன், அலாங் வித் த ப்ரைஸ்மே உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்றேன். யூ கேன் கோ தேர் அண்ட் பை. எல்லாமே வந்து அஸ் ஐ செட் பிஃபோர், லைக் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தவிர மற்ற எல்லாமே 300க்குள்ள தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி கோ அண்ட் பை. அண்ட் இதுவுமே நான் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கினேன். அண்ட் திஸ் அஸ் வெல். இந்த 3 தவிர
இந்த 3 கண்டெய்னர்ஸ் தவிர இந்த இது இந்த 3 டிமார்ட்ல வாங்கின இந்த 3 கண்டெய்னர்ஸ் தவிர வந்து இந்த 3மே நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இது எப்படின்னா, இது வந்து ஸ்நாக்குக்குன்னே லைக் ஏர் டைட்டா எவ்வளோ நாள் நம்ம போட்டாலும் மொறு மொறுனே இருக்கும் இந்த ஏர் டைட் கண்டெய்னர். ஸோ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 1 மந்த் ஆச்சு. ஸோ இது பார்த்தோம்னா இன்னும் கிறிஸ்பா தான் இருக்கும். லைக் நான் தனியா இதை ஓப்பன் பண்ணே தான் போட்டு வச்சிருப்பேன். ஸோ செம்ம கிறிஸ்பா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். இதுல வந்து கவர்ல தான் வைக்கணும் தெரியல, நீங்க தனியா போட்டு வச்சாலுமே நல்லா கிறிஸ்பியா தான் இருக்கும். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த லெதர் ஏர் டைட் கண்டெய்னர் இருக்கும். ஈஸி டு கிளீன் தான். கிளீன் பண்றதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் கழுவி வச்சாலே நம்ம போதும். அப்புறம் இதுவுமே வந்து லைக் இந்த டபுள் லேயர் ஆர்கனைசர் வந்து வாங்கினேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் லைக் சுகர் அண்ட் சால்ட் வந்து போடுறதுக்கு இந்த கண்டெய்னர்ஸ்மே நான் ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் நான் வந்து இங்கே இருக்கிறதுலே இந்த ரெக்ரெட் பண்ணுற ப்ராடக்ட் அப்படின்னா இந்த உட்டன் ஆர்கனைசர் தான். இதை நான் ஆக்சுவலாக நான் மாற்றணும். பிகாஸ் பார்த்தோன்னா அந்த மழை காலத்துலலாம் வந்து லைட்டாக பாசம் பிடிச்சிருது. ஸோ இதை ஜஸ்ட் ரொம்ப லைக் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதனால நீங்கள் ஸ்டீலில் இந்த மாதிரி கிடைச்சா கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால இதோட நான் லிங்க் நான் போட மாட்டேன். பட் இந்த கண்டெய்னர்ஸோட லிங்க் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த இடிக்கல், ஸோ இந்தியன் கிச்சனில் இந்த இடிக்கல் ரசம் பண்ணுறதுக்கு இடிக்கல் இல்லாமல் இருக்காது. ஸோ அதுவுமே இருக்குது. அது எல்லாமே வந்து என்னால் வந்து இந்த ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடிஞ்சிச்சு. இதுக்குமே நான் ஒரு ஆர்கனைசர் இதோட செட்டாக உடனில் வாங்கியிருந்தேன். பட் ஸ்டில் அந்த என்னால் ஹை மெயின்டெனன்ஸாக இருக்கனால, பாசம் பிடிச்சிட்டே இருக்கனால இது சும்மா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது இந்த டிஷ்யூ ரோல் வைக்கிறதுக்கு இதுவுமே ஆன்லைன் தாங்க. ஸோ இதுவுமே வந்து வாங்கினேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எனக்கு ஈஸி டு யூஸ். ரோல் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுறதுக்கு இதுவுமே ரொம்ப லைக் ஸ்டர்டியாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டுமே. அண்ட் என்னோட குட்டி பிளான்ட், என்னோட மார்னிங் எப்பயுமே இவங்களோட ஃபேஸில் தான் நான் முழிப்பேன், சொன்னாலும் சொல்லலாட்டாலும். அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு நிறைய நான் இது ஒரு மினிமல் கிச்சன், ஒரு குட்டி கிச்சன் அப்படின்றதுனால இதுக்கு ஆர்கனைஸ் பண்ற மாதிரி என்ன ப்ராடக்ட் அண்ட் எது வந்து சஸ்டைனபிளாகவும் கன்வீனியண்டா இருக்கும் அப்படின்றது நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்து வாங்கினேன்னு தான் சொல்லலாம். அதனால நீங்க வந்து நான் இதெல்லாம் 1 இயரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ ஸ்டில் நல்லா இருக்கு, ஸ்டில் இந்த கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குன்னா யூ கேன் தாராளமா வாங்கலாம் அப்படிதான் நான் வந்து டெஃபினட்டா சொல்ல முடியும். இது என்ன அப்படின்னா இந்த லைக் இந்த சிங்க் கிச்சன் பக்கத்துல நம்ம வந்து பாத்திரம் கழுவி போட்டு ட்ரைன் பண்றதுக்குமே இங்க வந்து ஒன்று இருக்கும். ஸோ இதுல நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு ஸோ நம்ம இங்க வச்சோம் அப்படின்னா நான் கொஞ்சம் ஊற்றி கூட காமிக்கிறேன். ஸோ இது அப்படியேவும் இது வழியா நம்மளுக்கு ட்ரெயின் ஆகி வந்துடும். பார்த்தீங்கன்னா இது வழியா நம்ம ட்ரெயின் ஆகி வந்துடும். ஸோ இங்க கொஞ்சம் மெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதனால இது வாங்கினேன். அதுக்குமே இந்த ஸ்பூன் ஹோல்டர், ஸ்பூனுக்கு தனியாக கழுவி, கரண்டிக்கு தனியாக கழுவி வைக்கிறேன். இதுலையுமே எனக்கு கரண்டி இதுலையுமே கழுவி வச்சிருவேன். இதோட கண்டிஷன் பார்த்தாலே தெரியும் நான் வந்து 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தான். அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் எதுவுமே நான் அவ்வளவா கிளீன் பண்ணல. ஜஸ்ட் இதுல கடந்த பாத்திரத்தை மட்டும் தான் எடுத்து வச்சேன். ஆனா இன்னமுமே அதோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கு. அண்ட் இன்னும் லைக் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த உடன் கட்டிங் ட்ரே வந்து ரொம்ப கஷ்டமா மெயின்டைன் பண்றது, பாசம் பிடிச்சது. ஸோ இதுவுமே நான் 1 இயரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியா இப்படி வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுலயே சப்பாத்தி உருட்டிக்கலாம், அப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய விஷயம் வந்து இந்த கட்டிங் போர்டு வந்து ஒர்த் பை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் இங்க பாருங்களேன், ஸோ நம்மளுக்கு இது அப்படியே தான், எதுவுமே இங்க இந்த மாதிரி நகராது. கட் பண்ற போது ரொம்ப ஈஸி டு யூஸா இருக்கும். ஜஸ்ட் கட் பண்ணிட்டு அப்படியே லைட்டா வாஷ் பண்ணிட்டு அப்படியே இங்க வச்சிருவேன். அப்புறம் இந்த டபுள் லேயர் லைக் ஒரு லேயர் ஆர்கனைசர் நான் வந்து இது பண்ணேன். நம்மளோட இந்தியன் கிச்சன்ல வந்து நம்மளுக்கு ஸ்டீல் பாத்திரம் தான் இருக்கும். அண்ட் அதை நம்ம கவுத்தி போட்டு தான் வைப்போம். ஸோ ஒரே இந்த கீழே இருக்க இது மட்டும் தான் வந்து நம்ம வைக்க முடியும். ஸோ நான் அதனால என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு லைக் ஆர்கனைசர் வாங்கிட்டு ஸோ அதை கீழே இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் மேலே வந்து லிட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு அதுவுமே எல்லாமே ஸ்டீல்ல தான் வாங்கியிருக்கேன். நீங்க
நல்லா பார்த்தா தெரியும். அதனால தான் அது வந்து நெறைய லைக் அதோட லைஃப் டைம் வந்து நெறைய நாள் வந்து இருக்கு. ஸோ 2 to 3 இயர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலயும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் வாட்டர் பாட்டில் ஆர்கனைசர்ன்னு ஒண்ணு வாங்குனேங்க. அதுவுமே எனக்கு வந்து என்னென்ன வாட்டர் பாட்டில்ஸ்லாம் லைக் நெறைய நாம யூஸ் பண்ணல அண்ட் நெறைய டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அண்ட் பிளேட் ஆர்கனைசர் இதெல்லாம் வந்து அகைன் இதெல்லாம் ஆர்கனைசர்ஸ் தான். அண்ட் எஸ் அந்த குட்டி கப்பு ஆர்கனைசர் வந்து நான் வாங்கினேன். பட் இதோட லிங்க் வந்து நான் இன்க்ளூட் பண்ண போறதில்ல. பிகாஸ் இதில் வந்து ரொம்ப மினிமலாக தான் வந்து கப் வைக்க முடியுது. அதனால நான் வந்து இன்னொரு கப் ஆர்கனைசர் வாங்கினேன். கொஞ்சம் என்னோட இந்த யூனிட்க்கு வந்து இந்த லாங் யூனிட்க்கு வந்து அழகா இருக்கணும், அழகா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ஆர்கனைசர் நான் வாங்கினேன். ஸோ யூ கேன் கம். இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த 6 கப்ஸ் வைக்க முடியும். அண்ட் கீழேயும் சரி மேலேயும் நம்ம வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து மேலே வச்சா நான் அங்க இருக்கிறத அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றனால நான் மேலே வைக்கல. பட் இது செம்ம குவாலிட்டியா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு லைக் நிறைய பெரிய ஒரு நல்ல இரும்புல வந்து பண்ணியிருப்பாங்க. இரும்புல பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப லைக் ஸ்டர்டியா தான் இருக்கு. ஸோ இதை வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் லைக் கண்ணாடி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். அண்ட் அப்புறம் வந்து முக்கியமா இந்த எக் பாய்லர் வந்து நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சு. ஏன்னா ஆமா 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த எக் பாய்லர் வந்து ஒண்ணுமே ஆகல. நான் இதெல்லாம் வந்து மீஷோல எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தோம்னா 150 200 தான் வாங்கினேன். இப்போ ரேட் என்னன்னு எனக்கு தெரியல. லைக் இப்பவும் சரி இதுல எக் பாயில் பண்றதா இருந்தாலும் சரி கார்னை வந்து நான் 2ஆ உடைச்சு இதுலயே வச்சிருவேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி இதுலயே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி குட்டி கிண்ணத்துல வந்து நான் பீனட்ஸையும் போட்டு இதுல வச்சிருவேன். எல்லாமே சூப்பரா பாயில் பண்ணிரும். அதுல ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனா போதும், செம்மையா பாயில் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் பார்த்தோம்னா ஆமா எக் பாய்லர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது கூட ஒரு கட்டர் வாங்கினேன். பட் என்னால அது மெயின்டைன் பண்ண அது டக்குனே போயிடுச்சு. ஆனா இது வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. அது அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அகாராவோட வாட்டர் ஹீட்டர். இதுல கொஞ்சம் அப்படியே கிளாஸா இருக்கும். எல்லா லைட்டுமே நான் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரா இருக்கும். லைட் இருக்கிற மாதிரி சரி இந்த தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் லைக் இந்த கெட்டில் வாங்கலாம் அப்படின்றதுக்கு வாங்கினேன். இது வந்து என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கின கெட்டில் வந்து இந்த லைட் போயிடுச்சு, அப்புறம் ஹீட் ஆகாம இருந்துச்சு. பட் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இதுக்கு தான் வாரண்டி வந்து கிளைம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரண்டி வந்து வாங்கினோடனே கிளைம் பண்ணி வச்சனால எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல எங்க வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெப்டோல தான் வாங்கணும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லாவே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா ஓடுது. ஸோ இதுவுமே சூப்பர் ப்ராடக்ட் தான். லைக் கிளாஸாகவும் இருக்கும், ஈஸி டு க்ளீன் அகேன். லைக் கிளாஸ் அவ்வளோதான். ஸோ அண்ட் தென் பெரிய பெரிய கடாய் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே பார்த்தேன்னா இங்கே இது பண்ணி லைக் பெரிய பெரிய கடாய் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு இங்கே ஒரு இரும்பு இது வச்சுருப்பேன். ஸோ இந்த கடாய் வந்து நம்மளுக்கு இதுதான் நிறையா ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ கடாய் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்துன்னா ஒவ்வொன்றா நான் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், சாரிங்க நான் நிறைய லைக் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய வாங்கினேன். அதனால கொஞ்சம் ஞாபகம் வருது. இந்த ஸ்பேஸ்க்குள்ள என்னால் வந்து எதை நான் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த குட்டியோண்டு ஸ்பேஸ்க்குள்ள என்னால் வந்து இந்த ட்ராலி வந்து லைக் ஆனியன், அதுக்கப்புறம் கார்லிக், கோகனட், பொட்டேட்டோஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது வாங்கியிருந்தேன். நம்மளுக்கு நான் நிறைய வாங்கி வந்து ஃபைனலாக இதை வந்து கண்டுபிடிச்சி நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி
ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நான் எல்லாமே கைய உள்ள விட்டு நான் எடுத்துருவேன். எனக்கு வந்து இந்த இந்த குட்டியோண்டு ஸ்பேஸ்க்குள்ள நீங்க ஏதாச்சும் வந்து இந்த மாரி ஆர்கனைசர் லைக் ஆனியன் பொட்டேட்டோ ஆர்கனைசர் பார்த்துருக்கீங்கன்னா, திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இது பார்த்தோம்னா, நம்மளுக்கு எங்கேயும் இங்க வந்து ஒட்ட முடியாது அப்படின்ற கேஸ்ல, நம்ம இந்த மாரி லைக் பைப்லைன்லயே வந்து இந்த மாரி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அதுல நான் ஒண்ணும் இல்ல லிக்விடும் இதுதான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கிளாத் இருக்கும். அத தொடச்சு விட்டுப்போம். அவ்வளோதான். ஸோ that's it. ஸோ அவ்வளோதான் இதோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் அண்ட் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வேணும்னாலும், மறக்காம நம்மளோட சேனல்ல வந்து கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாரி இத எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு உங்களோட சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே மறக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இத விட குட் ப்ராடக்ட்ஸ், பெட்டர் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை தட். அண்ட் உங்களுக்கு மறுபடியும் அந்த வீடியோவும் நான் ட்ரை பண்ணி மறுபடியும் அந்த வீடியோவா நான் வந்து போஸ்ட் பண்றேன். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இன்னமும் சப்போர்ட் பண்ணா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவ வந்து நெறைய பேர் வீடியோவ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடா நெறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட முடியும். தேங்க் யூ. பாய்.